الله عليه وسلم دعاء يوم عرفة خير الدعاء دعاء يوم عرفة إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு ஒரு அருள்கொடையாக வந்திருந்த நபிகள் எங்கள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், இங்கு வருகை தந்திருப்பவர்கள், வருகை தர இருப்பவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு கொண்டு வந்து செயல்படுத்தும்படி சொன்னார்களோ அதை முழுமையாக செயல்படுத்தியும், எதை விட்டும் தவிர்த்து நடக்க சொன்னார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தும், இறைச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரஹ்மான் நாம் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தந்தருவானாக. அவனை என்றும் வணங்குவதற்கு, நின்று குனிந்து பணிந்து சிரமப்படித்து வணங்குவதற்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்து, இறுதி மூச்சு வரை அல்லாஹை வணங்குவதற்குண்டான ஆஃபியத்தையும் அருள் வரங்களையும் கொடுத்தல் புரிவானாக. புனிதமான இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் புனிதமிகு மக்கமா நகரமாம் மக்காவுக்கு சென்று புனித ஹஜ்ஜை நிறைவேற்றி மதீனாவுக்கும் சென்று ரவுதாவிலே சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்ற புனிதமிகு இந்த நன்னேரத்தில் துஆ செய்தவனாக நான் என்னுடைய சிறு உரையை துவக்கம் செய்கிறேன். இந்த மாதம் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றுதான் துல்ஹஜ். இது அல்லாஹ்வே இந்த மாதத்தை கண்ணியமிக்க மாதம் என்று சொல்லியிருக்கிறார். 12 மாதங்களில் இந்த ஒரு மாதமும் கண்ணியமிக்க மாதம், அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்திய மாதம். அது மட்டுமல்ல, இந்த நாட்களும் சாதாரண நாள் அல்ல. இதுவும் ஐயாமுல் அஷ்ர் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் 10 நாட்களும் சிறந்த நாள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏனென்றால் நமது முன்னோர்கள் இந்த நாட்களை, இந்த 10ஐ 3 10களை சிறப்பு 10களாக ஆக்கினார்கள். அந்த 3 10களிலேயுமே இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை மிகவும் சிறந்த நாள் என்பதை வழங்கி வந்தார்கள். காரணம், ஒரு 10 இருக்கிறது, ரமதானுடைய இறுதி 10. அந்த 10லே நாம் விழுந்து விழுந்து இரவு புறாவும் என்று வணங்குகிறோம். காரணம் என்ன? அந்த 10லே அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறார். அந்த இரவில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது என்பதாக எண்ணி இரவு புறாவும் நின்று கியாமுல் லைலை வணங்குகிறோம். காரணம், அந்த இரவை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக. அதே போல முஹர்ரம் மாதமும் மிக சிறந்த 10. அந்த 10லே எண்ணற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை நீக்கினான், வெற்றிகளை தந்தான், எண்ணற்ற நபிமார்களுக்கு அருள்வளங்களை புரிந்தான். அதனால் அந்த 10லே ரசூலுல்லாஹ் விடாமல் நோன்பு வைத்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் அந்த ஆஷுராவை நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த 10ம் சிறப்பு 10ஆக இருக்கிறது, கண்ணியப்படுத்தப்பட்ட 10ஆக இருக்கிறது. அதை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இருக்கிறதே, எந்த 10ல் செய்ய முடியாத அமல்கள் இந்த 10ல் செய்யலாம். இஸ்லாத்தின் 50 கடமைகளை எந்த மற்ற 10களில் செய்ய முடியாது.
அதாவது ரமலானிலே ஹஜ் செய்ய முடியாது, ரமலானிலே குர்பானி கொடுக்க முடியாது, முஹர்ரம் மாசத்திலே ஹஜ் செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதத்திலே இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளையும் ஒருங்கி செய்யக்கூடிய 10 இந்த 10 அடங்கி இருக்கிறது என்பதாக உலமாக்கள் சொல்வார்கள். ஒன்று கலிமா, முதலில் கலிமா சொல்கிறார்கள். இந்த 10 ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தஹ்லீல வத்தஸ்பீஹ வத்தஹ்மீத். இந்த 10 நீங்கள் அதிகமாக தக்பீர்கள் சொல்லுங்கள், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். இந்த 10 இந்த அமல்களை செய்வதை விட ரப்புக்கு பிரியமான அமல் வேறு எதுவுமே இல்லை என்பதாக ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தொழுகை எல்லா காலங்களிலும் தொழுகை இருக்கிறது. ஆனால் இந்த 10 கடமையான தொழுகையை விட நாம் உபரியான தொழுகையை தொழுவது இருக்கிறதே சாலச் சிறந்தது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் சதகாக்களை செய்கிறோம், விடுபட்ட ஜகாத்துகளை கொடுக்கிறோம், நோன்புகளை நோக்கிறோம். நோன்பு என்றால் அரஃபாவில் மட்டுமல்ல, நோன்புக்கு சிறப்பு எப்படி இருக்கிறது என்றால், இந்த மாதத்திலே இந்த 10 நோன்பு வைப்பது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நோன்பு வைப்பது 8 தினங்கள், 1 to 8 வரை நோன்பு வைப்பது ஒரு நாள் ஒரு வருடத்திற்கு சமம் என்றார்கள். நீங்கள் ஒரு நோன்பு வைப்பது ஒரு வருடம் நோன்பு வைத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை இந்த 10 8 தினங்களில் ஒரு நோன்பு வைத்தால் சவாப் இருக்கிறது. 8 நோன்பு வைத்தால் 8 வருஷத்தினுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக ஜாமிய திருமதி என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இரவிலே இந்த 10 இரவுகளை வணங்கக்கூடிய வணக்கங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவிலே வணங்கினால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். ஆனால் ரமலானுடைய இறுதி 10 அந்த லைலத்துல் கத்ர் இரவை ஒரு இரவை தேடுவதற்கான 10 இரவுகளிலேயும் வணங்குகிறோம். ஆனால் இந்த 10 இரவுகளிலுமே ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ருடைய இரவையுடைய நன்மை அல்லாஹ் தருவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த 10 இது. அது மட்டுமல்ல, இந்த 10 தான் யௌமுத் தர்வியா என்ற ஒரு 8வது நாள், ஹஜ்ஜுடைய 8வது நாள் இருக்கிறது. யௌம் அரஃபா, உலகத்திலே அல்லாஹ் படைத்த நாட்களில் அஃதலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஷ்ர். அல்லாஹ் படைத்த நாட்களில் மிக சிறந்த நாட்கள் எதில் இருக்கிறது என்றால் இந்த 10 தினங்களிலே இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 4 தினங்களை அல்லாஹ் எப்படி 4 மாதங்களை சிறப்பு மிக்க மாதம் என்று சொல்கிறானோ அதே போல 4 நாட்களும் மிக சிறந்த நாட்கள். அந்த 4 நாட்களை போல எந்த நாளும் இல்லை. இன்னும் சொல்லுவார்கள், இந்த 10 தினங்களில் 9 தினங்கள், அதாவது 8 தினங்களும் அரஃபாவை தவிர இந்த 10 தினங்களில் 9 தினங்களும் எப்படி என்றால், சஹாபாக்களுடைய காலத்திலே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே 30 தினமும் 1000 நாளுக்கு சமம். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே 1000 நாளுக்கு சமம் என்பதாக கருதினோம். அப்போ ஒரு நாள் அமல் செய்தால் 1000 நாள் செய்த அமலுடைய கூலி அல்லாஹ் தருகிறான் என்பதை நாங்கள் விளக்கி வைத்து அமல் செய்தோம். ஆனால் அரஃபா தினத்தை 10, அதாவது 10,000 நாளுக்கு சமம் என்றார்கள். அரஃபா தினம் 10,000 நாளுக்கு சமம். அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் விளக்கி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அமல் செய்தார்கள். 4 நாட்கள் என்று சொன்னேனே, அதில் ஒரு நாள், அதில் 2 நாள் ஈதுல் ஃபித்ர் ஒன்று, ஈதுல் அல்ஹா ஒன்று, 3வது யௌமுல் ஜும்ஆ, 4வது யௌம் அரஃபா. அரஃபாவுடைய தினம் மிக மிக சிறந்த தினம். அந்த தினத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ், வட்ட வட்ட பாறைகளின் மீது சத்தியமிட்டு, வானத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுவான். கோள்களின் மீது அல்லாஹ் வானத்தில் இருக்கிற கோள்களின் மீது சத்தியமிட்டு சொல்லி, வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ் வல் யௌமில் மஅஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியம். வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது கியாமத்துடைய நாள்.
ஷாஹிதின் மஷ்ஹூத் என்பான் அல்லாஹ். வருகை தரும் நாள், வருகை தரப்படும் நாள். ஜும்மா தினம் இருக்கிறது, எல்லா மூலை முடுக்குகளும் வருகை தருகிறது, எல்லா மூலை முடுக்குகளும் ஜும்மா நடக்கிறது. ஆனால் அரஃபா தினத்திற்காக உலகமெங்கும் வருகை தரப்படுகிறது. ஷாஹிதும் மஷ்ஹூத். எப்படிப்பட்ட அரஃபா தினம் அது? இந்த பத்திரை இருக்கிறது. இந்த அரஃபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹாஜிகள் செல்கிறார்களே, அந்த அரஃபாவில் தங்கவில்லை என்றால் அவர் ஹாஜி நிறைவேறாது. அரஃபாவில் தங்கி அமல் செய்தால் மட்டுமே அவர் ஹாஜி ஆகிறார். அந்த தினத்தை அடுத்து மற்ற தினம் சென்றால் சாதாரண பூமிதான் அது. அன்று ஒரு நாள் சிறப்பு, வருஷத்தில் ஒரு நாள் சிறப்பு அந்த பூமிக்கு. அந்த அரஃபா தினத்திலே காதலிக்கப்பட்ட ஒட்டையிலே அமர்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் சஹாபாக்களுக்கு. ஓ சஹாபாக்களே, இது எந்த நாள் தெரியுமா? இது என்ன ஊர் தெரியுமா? இது என்ன மாதம் தெரியுமா என்பதாக கேள்வி கேட்கிறார்கள். சஹாபாக்களுக்கு தெரியும் இது என்ன நாள் என்பதாக, என்ன மாதம் என்பதாக, என்ன ஊர் என்பதாக. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இப்படி கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ், இந்த ஊருக்கும் இந்த மாதத்திற்கும் இந்த நாட்களுக்கும் வேற பெயர் வைப்பார்களோ என்று எண்ணி அல்லாஹு வ ரசூலுஹு அலம் என்று சொல்லிவிட்டோம். அல்லாஹ் ரசூல் அறிந்தவர்கள் என்று சொல்லிவிட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்போ, இந்த மாதத்திற்கு எவ்வளவு சிறப்போ, இந்த ஊருக்கு எவ்வளவு சிறப்போ. மாதம் துல்ஹஜ் மாதம், இந்த ஊர் மக்கா நகரம், இந்த நாள் அரஃபாவுடைய தினம். இந்த நாளுக்கும் இந்த ஊருக்கும் இந்த மாதத்திற்கும் எவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அது போல உங்களுடைய பொருள், உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமைகள் அனைத்தும் புனிதமானவை. அதனால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் மக்களிடத்தில் என்பதாக உபதேசம் செய்கிறார்கள். அந்த அரஃபா தினத்திலே நீங்கள் மனிதர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அவர்கள் கண்ணியமானவர்கள், அவருடைய இரத்தம் கண்ணியமானது, அவருடைய உயிர் கண்ணியமானது, அவருடைய பொருளாதாரங்கள் கண்ணியமானது. அதனால் அவர்களிடத்திலே நீங்கள் அநீதம் செய்யக்கூடாது, மக்களிடத்திலே நீங்கள் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்கிறார்கள். என்ன உபதேசம்? மக்களே, சஹாபாக்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுத், ஹவுதுல் கௌஸரிலே நான் காத்திருப்பேன், உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். ஹவுதுல் கௌஸர் நீர் தடாகத்திலே. வஅன உகாசிரு மினல் உமம், எல்லா சமுதாயத்திற்கு மத்தியிலே எனது சமுதாயத்தை பார்த்து பெருமைப்படுவேன். அந்த அளவுக்கு எனது சமுதாயங்கள் மற்ற சமுதாயத்தை விட அதிகமாக குவிந்து கிடப்பார்கள், பெருமைப்படுவேன். ஆனால் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதே நேரத்திலே என்னுடைய முகத்தில் கரிப்பூசி விடாதீர்கள் என்றார்கள். என்ன சொன்னாங்க? என்னுடைய முகத்தில் கரிப்பூசி விடாதீர்கள், ஆனால் விலகிக் கொள்ளுங்கள். இன்னி முஸ்தன்பிதுன் குனாசன், நான் நரகலோகத்திலிருந்து எத்தனையோ மக்களை நான் விடுதலை செய்வதற்காக போராடினேன். அல்லாஹ் விடுதலையும் கொடுப்பான். ஆனால் சில மக்கள் இன்னும் நரகத்திற்கு ஓடுவார்கள். அவர்களை பார்த்து சொல்லுவேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபியின் தோழர்கள் என்பேன். அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள், உங்கள் தோழர்கள் தான், ஆனால் உங்களுக்கு பின்னால், நீங்கள் சென்றதற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியாது. அதனால் அவர்களுக்கு நரகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லப்படுகிறார். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாள் தான் இது. அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜர், அதிகாலையின் மீது சத்தியம் என்று சொல்கிறான். அதிகாலை நேரம் ஒரு புனிதமான நேரம். அந்த நேரத்தில் தொழக்கூடிய ஃபஜர் தொழுகை இருக்கிறதே, அதை தொழுது விட்டால் அன்று அவருக்கு முசீபத்தே நிகழாது. இன்னைக்கு ஃபஜர் தொழுகையை அலட்சியம் செய்கிறோம். இன்னும் தொழக்கூடியவர்கள் அஸ்லாத் சொல்லப்படுகிறது, அஸ்லாத் காதில் விழுந்தாலும் கூட எழுந்து வருவதில்லை, அவ்வளவு சோம்பேறி. எப்போது இமாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறாரோ எழுந்திருந்து உது செய்துட்டு வருவதற்குள்ளாக ஒரு ரக்காத்து முடிந்திருந்து, ஒரு ரக்காத்தில் சேர்ந்துட்டு முடிந்த பிறகு இன்னொரு 2 ரக்காத்தை சுன்னத்து முஅக்கதா, கண்டிப்பான சுன்னத்தை எப்போ தொழுகிறோம், முன் சுன்னத்தை பின் சுன்னத்தாக்கி விடுகிறோம். ஒரு நாள் தொழுவதை பற்றி அல்ல, சிலர்கள் தினமும் அப்படித்தான் தொழுகிறார்கள்.
என்றும் மஸ்பூக் பின்னாலேயே தொழுது ஒரு ரக்காத்தை முடிந்த பிறகு வந்து இமாமுடன் சேர்ந்து ஃபஜர் தொழுகை நிறைவேற்றிவிட்டு சுன்னத்து முஅக்கதா கண்டிப்பான சுன்னத்தை, இந்த சுன்னத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கைரும் மினத் துன்யா வ மா ஃபிஹா, சுபஹுடைய முன் சுன்னத்தை எவர் தொழுதாரோ உலகத்தை விட சாலச் சிறந்தது என்றார்களே. அந்த சுன்னத்தை எப்போது தொழுகிறோம்? பின் சுன்னத்தாக்கி விட்டோம். காரணம் அவருடைய மதிப்பு தெரியல, பெருமதி தெரியல நமக்கு. ரசூலுல்லாஹ் 4 காரியத்தை வாழ்நாளில் விட்டதே இல்லை என்று ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நோன்புகள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கைக்கு விட்டதில்லை. இரண்டாவதாக மாதத்தில் 3 நோன்பு ஐயாமில் பீத் என்று சொல்லக்கூடிய 13, 14, 15 இந்த 3 தினங்களில் நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹ் விட்டதில்லை. அதற்கடுத்து சொல்வார்கள், மூன்றாவதாக அதாவது ஆஷுரா தினத்தில் நோன்பு வைப்பதையும் ரசூலுல்லாஹ் விட்டதில்லை. நான்காவதாக சுபஹ் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத்து தொழுவதையும் வாழ்நாள் பூராவும் விட்டதில்லை. அந்த சுன்னத்தை இன்று பின் சுன்னத்தாக்கி விட்டோம். இன்னும் சொல்ல போனா ஹனஃபி மذஹபின் படி ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலே ஃபஜ்ர் அஸர் இந்த 2 தொழுகைக்கு பின்னாலே சுன்னத் தொழுகை இல்லை, எந்த தொழுகையும் இல்லை. அதாவது துஆ இருக்கிறது, zikr இருக்கிறது, தஸ்பீஹாத்துகள் இருக்கிறது. எப்போ தொழுகிறோம் என்றால் சூரியன் உதயமாகி 20 நிமிடத்திற்கு பின்னால் இஷ்ராக்குடைய நேரத்தில் தான் அந்த சுன்னத்தை கலாவாக நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஹனஃபி மذஹபுடைய சுன்னத், ஹனஃபி மذஹபுடைய சட்டம். ஆனா நம்ம டெய்லி ஃபர்த தொழுதுட்டு இமாமோட பின்னால் பின் சுன்னத்தை முன் சுன்னத்தை பின் சுன்னத்தாக்கி பின்னால் சொல்லி கொண்டு இமாம் துஆ வரதுக்கு முன்னால் முடிச்சிட்டு துஆல கடந்துடும். என்னைக்காவது சேவை செய்யறத பத்தி தவறில்லை. ஆனா தினமும் செய்யக்கூடியவர்கள் உண்டு. இப்ப எதற்கு அஸ்ரா சொல்லப்படுகிறது? சொன்ன பின்னால வந்து தொழுகையை நிச்சயமா வந்து சேர்த்து விடலாம். 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்ந்து நிமிஷத்துல இஸ்லாம் சொல்றாங்க, ஃபர்ல சேர்த்து டெய்லி இதே நிலை இருக்கிறது. இன்ஷாஅல்லாஹ் மாற்ற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான் வல் ஃபஜ்ர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான். உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த அதிகாலை நேரத்தை ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தை சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக சொல்வார்கள். வலயாலின் ஆஷர், 10 இரவுகள் என்பது 10 தினங்கள் பகல்களையும் குறிக்கும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். 10 இரவு மட்டுமல்ல, 10 பகல்களும். இதையும் அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்கிறான். இந்த 10 தினங்களுமே மிக சிறந்த 10. அடுத்து வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர், ஒற்றப்படை இரட்டப்படை. ஒற்றையிலும் சத்தியம் விட்டு சொல்கிறான், இரட்டையிலும் சத்தியம் விட்டு சொல்கிறான். ஒற்றை என்பது 9வது நாள் வருகிற அரஃபா தினம். இரட்டை என்பது ஈதுல் அல்ஹா 10வது தினம். அன்பிற்குரியவர்களே, நமது வணக்கங்களிலும் இரட்டையும் இருக்கிறது, ஒற்றையும் இருக்கிறது. 4 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத் தொழுகை இரட்டை. அதே நேரத்தில் ஒற்றை என்பது வித்ர் தொழுகை, மக்ரிப் தொழுகை 3 ரக்காத். இதெல்லாம் ஒற்றைப்படை. இந்த ஒற்றைப்படையின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஒருவன், அவனை ஒருவனாக்கி விட்டு உலகத்தில் படைத்த எல்லா படைப்புகளும் அல்லாஹ் இரட்டையாக ஆக்கி இருக்கிறான். இரவு பகல், சூரியன் சந்திரன், வானம் பூமி, இப்படி எதை எடுத்தாலும் அல்லாஹ் இரட்டையாகவே சொல்லி சத்தியமிட்டு சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் தன்னை சொல்லும் போது ஒற்றையாகவே சொல்கிறான். அவன் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அவனுக்கு நிகர் உலகத்தில் யாருமே கிடையாது. யாராவது சொல்லுங்கள், அவனுக்கு நிகர் யாராவது இருக்கிறான்? அன்பிற்குரியவர்களே, அவனுக்கு நிகர் யாருமே இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல். சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ், நாம் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் தான். அப்ப கேக்குறாங்க ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறார்களே அதை விட சிறந்ததா என்று கேட்கிறார்கள். ஆம், அதுக்கு ஈடான அமல் தான் இது, ஜிஹாதுக்கு ஈடான அமல் தான் இது. அதே நேரத்தில் ஒருவர் ஜிஹாதுக்கு புறப்படுகிறார்,
ஜிஹாதுக்கு புறப்பட்டு தன்னுடைய பொருள், தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய உயிர் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்துவிட்டு ஷஹீதாகிவிட்டு வருகிறாரே, அதற்கு ஈடான அமல் என்ன? இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல்கள். நம்ம என்னைக்கே செய்யறோம், புதுசா செய்யல. குர்ஆன் ஓதுறோம், 1/2 ஜுஸ் ஓதுனா இந்த 10க்காக 1 ஜுஸ் ஓதுறோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 100 தடவை சொல்றோமா இல்லையா? ஒரு 200 தடவை சொல்லுங்க. அதான் எப்போதும் செய்யக்கூடிய அமலை விட இந்த 10ல் கொஞ்சம் கூடுதலாக செய்யும் போது இந்த 10ல் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிக கூலி சிறந்ததாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு பிரியமான அமலாகவும் இருக்கிறது. சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் காலையில் எழுந்திருந்து பள்ளி சுபஹுக்கு பின்னாலே பள்ளிக்கு வந்து ஒரு ஆயத் அவர் கற்றுக்கொள்வது அல்லது கற்றுக் கொடுப்பது, ஒரு ஒட்டகம் அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது. ஒரு ஒட்டகம் இலவசமாக கிடைக்குது. ஒன்னு ஒரு குர்ஆன் ஓத சொல்ல, குர்ஆனில் இருந்து ஒரு ஆயத் ஒன்று ஓதுதல் அல்லது கற்றுக் கொடுக்குதல். இதற்கு ஒரு ஆயத்துக்கு ஒரு ஒட்டகம் இலவசமாக கிடைப்பது போல, அதுபோல ஒரு 2 ஆயத்துக்கு 2 ஒட்டகம், 3 ஆயத்துக்கு 3 ஒட்டகம். எத்தனை நீங்கள் ஆயத்து ஓதினாலும் அத்தனை எண்ணிக்கையில் ஒட்டகையும் அல்லாஹ்வுடைய நன்மையும் தருகிறார். வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ் செய்வது கடமை. வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ் செய்வது கடமை, முடிந்துவிட்டது. ஆனால் ஹஜ் செய்ய இயலாதவர்கள் அல்லது மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்ய ஆசை உள்ளவர்கள், அவர்களுக்கு முடியல, பண வசதி இல்லை, அவர்களுக்கு அந்த நன்மை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த 10ல் உங்களுடைய வீட்டிலோ அல்லது பள்ளியிலே உட்கார்ந்து நீங்கள் அமல் செய்யுங்கள், நீங்கள் தஸ்பீஹாத்துகளை ஓதுங்கள், சதகா செய்யுங்கள், நோன்பு வையுங்கள், இரவு காலங்கள் நின்று வணங்குங்கள். உங்களுக்கு ஜிஹாது செய்த நன்மையும் ஹஜ் செய்த நன்மையும் இந்த 10ல் கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட நன்மையை அதாவது ரமதானுடைய இறுதி பத்தி விளங்கி வைத்திருக்கின்ற அளவுக்கு இந்த 10 யாருமே விளங்கி வைக்கல. நம்ம நினைச்சிருக்கோம் ஹஜ் பெருநாள் வந்தா குர்பானி கொடுப்பது தான் முடிஞ்சு போச்சுட்டாரு. சகோதரர்களே, இந்த 10ல எவ்வளவு நன்மை! ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷத்துக்கு செய்த நன்மை என்றால், ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவதற்கு சமம் என்றார். எத்தனை பேர்கள் இதனை வழங்கி வைத்திருக்கிறோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலே விளங்கி வைத்து அமல் செய்தார்கள். அவருடைய முழு பலனையும் அவர்கள் அடைந்தார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொல்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முதலாளி வேலைக்கு அமர்த்துகிறார், கூலிக்கு அமர்த்துகிறார். காலையிலிருந்து இரவு வரை அவர்கள் பணி செய்யணும். 3 கூட்டத்தாரை. ஒரு கூட்டம் காலையிலிருந்து மணி 12 மணி அதாவது ஒவ்வொரு வரை பணி செய்ய வேண்டும். 1000 கீராத்துகள் அவருக்கு சம்பளம், பேசித்தான் வருகிறார்கள். இரண்டாவது கூட்டம் லொஹரிலிருந்து அசர் வரை, அவருக்கும் ஒரு கீராத் சம்பளம். ஒரு கீராத் உதாரணமா நிறைய இருக்கு. ஒரு கீராத்தோட நன்மை உகது மாதாலும் சொல்றாங்க. நமக்கு புரியறதுக்காக சொல்ற பாருங்களேன். அதாவது காலையிலிருந்து நடுப்பகல் லொஹர் வரை வேலை செய்வதற்கு 1000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்க. அடுத்த லொஹரிலிருந்து அசர் வரை வேலை செய்வதற்கு 1000 ரூபாய் சம்பளம். ஆனா அசரிலிருந்து மகரிப் நேரம் எவ்வளவு நேரம்? மிக குறைந்த நேரம். இந்த நேரத்தில் வேலை செய்து விட்டு அவருக்கு 2000 சம்பளத்தை வாங்கிட்டு போறாரு. அவர் யாருங்க? அவங்க தான் உம்மத்து முஹம்மதியா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகள். குறைஞ்ச வேலை ஆனா நிறைய சம்பளம். அப்ப யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கோபப்பட்டாங்க. என்ன, அவர்களுக்கு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அதிகமான கூலி வாங்கிட்டு போறாங்க, 2 கிராத்துகள், எங்களுக்கு 1 கிராத்து தான் என்று கோபப்பட்டார்கள். அப்போ அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு அநீதம் செய்து விட்டேனா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பந்தம் என்ன? நீங்கள் எத்தனை மணிகளுக்கு வேலை செய்யணும், உங்களுக்கு 1 கிராத் சம்பளம் என்று பேசினீங்களா இல்லையா? உங்களுக்கு கொடுத்து வாங்கினீர்களா இல்லையா? வாங்கினேன், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அநீதம் அழைத்தேன் இல்லை. அடுத்தவர்கள் நசராக்கள் கோபப்பட்டார்கள், உங்களுக்கு பேசிய கூலி என்ன? 1 கிராத் வாங்கிவிட்டீர்களா? வாங்கிவிட்டேன். இப்ப என்ன, நான் அநீதம் செய்யவில்லையே? இல்லை.
அவர்களுக்கு 2 கீராத் நன்மை முஹம்மது உம்மத்துக்கு கொடுத்தேன் என்றால் என்னுடைய ஃபضல், என்னுடைய கருணை, என்னுடைய நான் அவர்களுக்கு மீது இருந்த பிரியத்தினால் நான் அவர்களுக்கு வேலை இலீசாக வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு கூலி நான் அதிகமாக அள்ளி கொட்டுகிறேன். அதுபோலத்தான் இந்த நமக்கு அல்லாஹ் வயதை எல்லா சமுதாயத்தை விட வயதை மிக குறைவாக கொடுத்து விட்டு இதே போல மூசிமுல் கைராத் நல்ல சீசன், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சீசனை நமக்கு தந்து உங்களுக்கு 1க்கு 1000 1க்கு 10,000 என்பதாக நன்மையை கூட்டி கொடுத்து நம்மை அமலை செய்ய வைத்து அல்லாஹ் தஆலா நம்மை ஆகிரத்திலே முதல் சமுதாயமாக ஆக்கி முதலில் சுவனம் செல்லக்கூடிய சமுதாயமாக ஆக்க வேண்டும் என்பதாக இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு அள்ளி கொடுக்கிறான். இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தின் மீது வைத்திருந்த மிகப்பெரிய பேராசை, பேராவல். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ இந்த பத்தில் காசந்தா குர்பான் கொடுத்து வேணும் வச்சுட்டு சகோதரர்களே, இன்னும் எத்தனை அமல்கள் இருக்கிறது இந்த பத்திலே. நோன்பு வைத்தோமா? அரபாவில் மட்டும் நோன்பு வைக்க நினைச்சிருக்கிறோம். அரபாவில் நோன்பு வைக்கிறது 2 வருஷத்துக்கு நோன்பு, 2 வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அரபா நோன்பு வைத்தவருடைய பாவங்கள் முன் சென்ற ஒரு ஆண்டு சிறு பாவங்கள், பின்னால் வருகின்ற ஒரு வருடத்துடைய பாவங்கள், 2 வருஷத்துடைய பாவங்களை அல்லாஹ் அரபா தினத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். ஆனால் மற்ற 8 தினங்கள் நாம் நோக்கிற நோன்புக்கு அல்லாஹ் ஒவ்வொரு தினத்திற்கும் 1 வருஷத்துடைய தவாபை தருகிறான். 1 வருஷம் நோன்பு வச்சா முடியுமா? நம்மளால 1 வருஷம் நோன்பு வைக்க முடியுமா? நீ ஒரு நாள் நோன்பு வை, 1 வருஷத்தின் நன்மை பட்டோலையில் எழுதுகிறேன் என்கிறான் அல்லாஹ். ஆனால் அந்த நேரத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நல்ல நேரங்கள், முத்தான நேரங்கள், அருள் காற்று வீசக்கூடிய நேரம் இது. சாதாரண காற்று அல்ல இது. ஒருவர் தஹஜ்ஜுக்காக எழுந்திருந்தார், அருள் காற்றை சுவாசிக்கிறார். அவர்கள் எல்லா நல்ல அமல்களையும் செய்ய அருள் காற்றுகளை, அருள் காற்றை சுமந்து சுவாசித்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுகிறார். இந்த பத்திரி சகோதரர்களே, நம்முடைய உள்ளங்கள் தியாக உணர்வு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தியாகத்தை பத்தி பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் நேரம் வரும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் எப்படி, அந்த ஒரு குடும்பமே தியாகம் செய்தது. அந்த தியாகத்துடைய விளைவுதான் இன்னைக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகள் அனைத்துமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த அதாவது குடும்பத்தார்கள் செய்த தியாகம் இந்த ஹஜ் கிரியையாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். காரணம், அந்த தியாகத்தை கியாமத் நாள் வரையிலும் மக்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தியாக சம்பல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை முழுவதுமே ஒருவர் அறிந்தால் நாம் ஏதோ ஆடுபடுத்தி விட்டோம், தியாகம் செய்து விட்டோம் என்று நினைக்கிறோம். இல்லை, உயிருக்கு துணிந்தார்கள், உயிரை கொடுக்க துணிந்தார்கள், தன்னுடைய பிள்ளை அறுக்க துணிந்தார்கள், தன்னுடைய பிள்ளையும் மனைவியும் யாருமற்ற வனாந்தரத்தில் விட்டு வந்தார்கள். யாருக்காக? அல்லாஹ் ஒருவனுக்காக. அல்லாஹ் நம்மை படைத்த ரப்பு சொல்லிவிட்டான். யாருடைய பேச்சுக்கும் அங்கு இடமில்லை. கட்டுப்படி என்று சொன்னால் கட்டுப்பட்டார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே அல்லாஹ்வுக்காகவே செய்தார்கள். காரணம், உள்ளம் பூராவும் அல்லாஹ்வுக்காகவே இருந்தது. அவர் கொடுத்த பொருளாதாரம் அனைத்துமே யாருக்காக செலவு செய்தார்கள் என்றால் அவர்கள் விருந்தாளிக்காகவே செலவு செய்தார்கள். தன்னுடைய வாழ்நாள் பூராவும் விருந்தாளியை உபசரித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தியாக சுமல் வாழ்நாள் சாதனையாளர். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எப்ப பிறந்தாங்களோ அதிலிருந்து வாழ்நாள் முழுவதும் இறக்கும் வரை சாதனை செய்து விட்டு சென்றார்கள். ஈராக் எங்க இருக்கிறது? மிஸ்ர் எங்க இருக்கிறது? பலஸ்தீன் எங்க இருக்கிறது? மக்கா எங்க இருக்கிறது? கால்நடையாகவே நடந்தே தீன் பிரச்சாரத்தை, ஓரிரை கொள்கையை நிலைநாட்டிய உத்தமர், வாழ்நாள் சாதனையாளர் என்று சொல்லலாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அன்னவருடைய தியாகத்தினால் தான் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லா குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் ரெடியாக விடுங்கள். நம் குர்பானை மட்டுமல்ல, நம்முடைய தியாக உணர்வை அல்லாஹ் கவனிக்கிறான், உள்ளத்தை கவனிக்கிறான். இவன் யாருக்காக கொடுக்கிறான், எதற்காக கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு உள்ளமும் இறுகிச்சம் உள்ளமாக மாற வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாம் கொடுக்கக்கூடிய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக என்று துஆ செய்ததுடன் அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும்
அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. அடுத்து மக்காவிலிருந்து முன்னூரிலிருந்து ஹஜ்ஜுக்கு சென்ற ஜாஃபர் சாதிக் அவருடைய மனைவியும் இன்ஷா அல்லாஹ் அதாவது வருகின்ற சனிக்கிழமை ஹஜ்ஜுக்காக புறப்பட இருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக வேண்டியும் நம் ஊர் மக்களுக்காக வேண்டியும் துவா செய்கிறேன் என்பதாக என்னிடத்தில் பேச அனுப்பியிருந்தார்கள். நாம் அவர்களுக்காக அவர் குடும்பத்திற்காக ஹஜ்ஜி மக்களுக்காக இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். அது மட்டுமல்ல, கடுமையான வெயிலாக இருக்கிறதா, இந்த வெயிலை லேசாக ஆக்கி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை லேசாக்குவதற்கு ஊர் மக்கள் ஜமாத்தார்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள் என்று அவர்களுடைய பேசியிருக்கிறார். அவர் எல்லாருக்கும் சலாம் சொல்லியிருக்கிறார். அவருடைய சலாத்தை அனைவருக்கும் தெரிவித்து விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி